இந்த வாரம் மாதவனுடைய நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்திருக்கின்றோம். தேசிய வரலாற்றிலே பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்திய யாழ் நூலகம், யாழ் கோட்டை, தந்தை செல்வா நினைவுத்தூவி போன்றவை அமைந்திருக்கின்ற சுப்பிரமணியம் பூங்கா சுற்றாடலில் இருந்து இன்று இணைந்திருக்கின்றோம். இன்று எங்களோடு இணைந்திருப்பவரும் தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புபவர். கடந்த தேர்தலிலே தமிழ் தேசிய அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என விரும்பி களமிறங்கியிருந்தார். ஆனால் மாற்றத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு மாற்றத்தை விரும்பிய மக்களின் வாக்குகள் இருக்காதபடியால் அந்த மாற்றம் ஏற்படவில்லை. இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தேசிய அமைப்பாளர் சட்டத்தரணி வி மணிவண்ணன். தமிழ் தேசிய அரசியலிலே மாற்றத்தை விரும்புகின்ற அரசியல்வாதிகளில் நீங்களும் ஒருவர். கடந்த தேர்தலிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி தேர்தல் களத்தை சந்தித்திருந்தீர்கள். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படவில்லை. அந்த மாற்றம் எதற்காக எதிர்பார்க்கிறீர்கள்? அந்த நோக்கத்தை சொல்ல முடியுமா? எங்களை பொறுத்த மாற்றம் என்கின்ற பொழுது தற்பொழுது இருக்கின்ற ஒரு தலைமை என்பது என்னை பொறுத்த மட்டில் மக்களுடன் மக்களாக கலந்து விட்ட ஒரு தலைமை இங்கே இல்லை. எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் மாற்றம் என்று கூறிய விடயம் என்னவென்றால் பிரதானமாக தேர்தல் காலங்களை தவிர்த்தும் ஒரு ஒரு சமூகமயப்பட்ட ஒரு மக்கள் இயக்கம் ஒன்று இங்கு உருவாக்கப்பட வேண்டும். தேர்தல் இல்லாத காலங்களிலும் மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய, மக்களுக்காக செயற்படக்கூடிய ஒரு அரசியல் தலைமை, மக்களோடு மக்களாக கலந்து விட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைமை உருவாக்கப்பட வேண்டும். நிச்சயமாக நாங்கள் கடந்த கால தேர்தலிலே தோல்வியை கண்டிருந்த பொழுதும் எங்களுடைய இலக்கும் எங்களுடைய பயணமும் மாறப்போவதும் இல்லை, செயற்பாடுகளில் மாற்றம் இருக்க போவதும் இல்லை. நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய செயற்பாடுகள் மக்களோடு மக்களாக வாழ்ந்து, மக்களோடு மக்களாக செயற்பட்டு, மக்களுடைய அபிலாஷைகளை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுவோம். நீங்கள் சொல்கின்ற போது சொல்லியிருந்தீர்கள், தேர்தல் காலத்திலே ஒரு விடயத்தை பேசுகின்றார்கள், தேர்தல் முடிந்தவுடன் இன்னொரு விடயத்தை பேசுகின்றார்கள். இதே விதமான ஏறக்குறைய இதே அளவு குற்றச்சாட்டு ஒன்று உங்கள் மேலும் இருக்கின்றது. தேர்தல் காலத்தில் மட்டும் பேசுகிறீர்கள், தேர்தல் முடிந்த பின்னர் அரசியல் அரங்கிலிருந்து ஒதுங்கி இருப்பதான ஒரு குற்றச்சாட்டில் விமர்சனம் இருக்கின்றது. அதை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக அது திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற ஒரு பொய் பிரச்சாரம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த மண்ணில் தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் நடைபெற்ற ஏராளமான கவனஈர்ப்பு போராட்டங்களை முன்னின்று ஒழுங்குபடுத்தி செயற்படுத்தியது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான். 2வது விஷயம், ஜெனிவாவுக்கு சென்று குரல் கொடுத்த ஒரே ஒரு தரப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஜெனிவாவில் வந்து மக்களுக்காக எதையும் அங்கு பேசியதில்லை. அப்படி பேசியிருந்தால் அதற்கான ஆதாரங்களை அவர்கள் வெளியிடட்டும், நாங்கள் அதற்கான கருத்துக்களையும் நாங்கள் தெரிவிக்க தயாராக இருக்கின்றோம். மாறாக அவர்கள் எங்களுடைய செயற்பாடுகளை ஜெனிவாவில் குழப்பி அடிப்பதில் ஈடுபட்டார்கள். அதுக்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது. நான் தேவையான இடங்களில் அவர்கள் அதை விவாதத்துக்கு உட்படுத்தட்டும், நாங்கள் அதை பகிரங்கமாக நாங்களும் அதை சவாலுக்கு உட்படுத்தி நாங்கள் அதை நிரூபிப்போம். இவர்களுடைய முகங்களை நாங்கள் காட்டுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். மற்றது, நாங்கள் நிலத்திலிருந்து மக்களுடைய வாழ்வாதாரங்களை கட்டியெழுப்பதற்கான ஏராளமான செயற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். அது மக்களுக்கும் தெரியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு இருக்கின்ற பலம் என்பது மிக குறைவாக இருப்பதனால் அதன் எவ்வளவு தூரம் நாங்கள் அதை செய்தோம் என்பது மிக குறைவுதான். ஆனால் எங்களுடைய பலத்தின் விகிதத்துக்கு ஏற்ப பார்க்கின்ற பொழுது அது மிகப்பெரிய அளவில் செய்திருக்கு. ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், கடந்த காலங்களிலே உங்களுடைய செயற்பாடுகள் சரியான முறையிலே மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தீர்கள். அதே போன்று இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்கின்றீர்கள், நீங்கள் ஒரு தேர்தல் கால அரசியல் கட்சியாக இல்லாமல் மக்கள் இயக்கமாக தொடர்ந்தும் செயற்பட இருப்பதாக. ஆக எதிர்காலத்திலே எவ்வாறான இந்த வேலை திட்டங்களை கொண்டு போக போகின்றீர்கள், அதை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பிக்க போகின்றீர்கள் என்பது பற்றி சொல்ல முடியுமா? முதற்கட்டமாக நாங்கள் எங்களுடைய கட்சியை வடக்கு கிழக்கு முழுவதும் நிறுவனமயப்படுத்துகின்ற வேலை திட்டத்தில் தான் ஈடுபட இருக்கின்றோம். அந்த முதற்கட்ட வேலை திட்டம் முடிவடைந்த பின்னர் நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்கள் ஏற்கனவே திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு விட்டன. அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். துரதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு ஊடகங்கள் இடம் தருவதில்லை. ஊடகங்கள் எங்களுக்கான வாய்ப்புகளை, எங்களுக்கான களங்களை திறந்து விட்டால் அது பகிரங்கமாக எல்லா மக்களுக்கும் சென்றடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் செய்தவற்றை தாங்கள் செய்ததாக காட்டுவதும், தாங்கள்
நாங்கள் செய்யாதவற்றை செய்ததாக பொய் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதும் தான் இந்த ஊடகங்களுடைய வேலையாக இந்த தேர்தலிலும் எங்களால் பார்க்க முடிந்தது. சில பொய்யை கட்டவிழ்த்து விட்டார்கள் எங்களுக்கு எதிராக. நாங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவித்த பொழுது கூட அதை போட மாட்டோம் என்று சொன்னார்கள். அவ்வளவு தூரம் ஊடக நாகரிகம் இங்கு புகழப்பட்டது கடந்த காலங்களில். ஆனால் ஊடக விளம்பரம் போதாது என்று நீங்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றீர்கள். ஆனால் கடந்த தேர்தல்களிலே பார்க்கும்போது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பார்க்கும் பொழுது முகப்புத்தகத்திலும் இணைய ஊடகங்களிலும் மிக பெரும் பரப்புரையை மேற்கொண்டிருந்தது உங்கள் சார்ந்த ஆதரவாளர்கள். அதைவிட முதல் முறையாக பிரான்சிலே சுவரொட்டி ஒட்டியதும் உங்களுக்கு தான். என்னை பொறுத்த மட்டும் யாழ்ப்பாணத்தை அல்லது வடக்கு கிழக்கை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கு இருக்கின்ற வாக்காளர்களில் மிக கணிசமானவர்கள், மிக பெரும்பான்மையான மக்கள் அச்சு ஊடகங்களில் தான் தங்கியிருக்கிறார்கள், அல்லது இலத்திரனியல் ஊடகம், டிவி தொலைக்காட்சிகளில் தங்கியிருக்கிறார்களே தவிர ஃபேஸ்புக்லேயோ அல்ல சமூக இணையதளங்களிலேயோ தங்கியிருப்பவர்களாக இல்லை, துரதிருஷ்டவசமாக. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல, ஒரு பத்திரிகை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்த ஒரு தரப்புக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்கின்ற ஒரு கட்சி இருப்பதாக கூட தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. கயேந்திரகுமார் என்ற ஒரு தனிநபரை பற்றி வசைபாடல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தன. தேர்தல் முடிந்த பிறகு கவிழ்ந்தது மக்கள் முன்னணி என்று தலைப்புச் செய்தி விட்டார்கள். அப்பொழுது தான் ஜனத்துக்கு தெரிஞ்சது மக்கள் முன்னணி என்ற ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிட்டாங்க. அந்தளவுக்கு மிக மோசமாக செயற்பட்டார்கள். தேர்தல் முடிந்தது பின்னர் கவிழ்ந்தது மக்கள் முன்னணி என்ற தலைப்பை பார்த்துத்தான் மக்கள் முன்னணி என்ற ஒரு கட்சி இருக்கின்றது என்று மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் என்றால், அந்தளவிற்கு கிராமப்புறங்களிலே உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் பலவீனமானதாக இருந்ததை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? கிராம மட்டங்களில் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் பலவீனமாக இருந்திருக்கலாம், அது நான் இல்லை மறுப்பதற்கு இல்லை. உண்மையிலே எங்களோட அந்தளவுக்கு ஆளணி வசதி, நிதி வசதி இருக்கவில்லை. இருந்தபோதும் நான் கூறிய விடயம் என்னவென்றால், அந்த பத்திரிகையை மாத்திரம் பார்க்கின்ற ஒரு நபருக்கு, அந்த பத்திரிகையை மாத்திரம் தங்கியிருக்கின்ற ஒரு நபருக்கு அந்த பத்திரிகையை தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது ஒரு வினா வரும். அதுதான் நான் கூற வந்தேனே தவிர நான் அதுக்காக நாங்கள் பிரச்சாரம் செய்யவில்லை என்றோ அல்ல செயற்படவில்லை என்றோ நான் கூறவில்லை. நாங்கள் தேர்தல் காலங்கள் கூறிய விடயங்கள் உடனடியாகவே அரங்கேற தொடங்கிவிட்டது. தேர்தல் காலங்களில் சர்வதேச விசாரணை என்பார்கள், தேர்தல் முடிந்த பிறகு உலக விசாரணைக்கு இணங்கிக் கொள்வார்கள் என்றெல்லாம் நாங்கள் கூறிய விடயங்கள் தற்பொழுது நிஜமாகிக் கொண்டிருக்கிறது. மக்கள் உணரத்தான் வேண்டும், உணர்வார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. இந்த விடயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டும் என்றிருந்தேன். நீங்களே அந்த விடயத்தை உள்ளே கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதாவது சர்வதேச விசாரணை தற்போது உள்ளக விசாரணையாக மாறி இருக்கின்றது. இதை நீங்கள் இப்போது குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கின்றீர்கள். அந்த மாற்றம் ஏற்படுத்தப்படாததால் தான் அந்த சர்வதேச விசாரணை உள்ளக விசாரணை மாறி இருக்கின்றது என்று. இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. ஆனால் தமிழ் மக்களுடைய தரப்பிலிருந்து உள்ளக விசாரணை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஒரு அழுத்தமான செய்தியை பதிவு செய்ய மக்கள் பிரதிநிதிகள் என்ற ரீதியில் ஒருவரும் இல்லாமல் போகின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகளாக நின்று அமெரிக்காவுக்கு சர்வதேச விசாரணை தேவையில்லை என்றால் தமிழ் மக்களுக்கு தேவையில்லை என்ற அர்த்தம் அல்ல. தமிழ் மக்கள் எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை ஆணித்தரமாக சொல்லியிருக்க வேண்டும். அது மக்களுடைய பிரதிநிதிகள் சொல்லியிருக்க வேண்டும். நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்தது போல அவர்கள் செயற்படவில்லை. ஆமாம், யாழ் மாவட்டத்திலே பெற்றுக்கொள்ளுகின்ற 2-3 ஆசனங்கள் ஊடாக அமெரிக்காவினுடைய தீர்மானத்திலே தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள். 2-3 ஆசனங்கள் என்பது விடயமல்ல. ஆனால் 2-3 ஆசனங்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற மக்களுடைய குரலாகவும் அது இருக்கும். நாங்கள் இதை வைத்துக்கொண்டு ஒரு அணிதிரட்டலை செய்வதற்கான ஒரு களமாகவும் அது இருக்கும். ரெண்டாவது விஷயம், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 10 பேர் 15 பேர் வந்திருந்தால் கூட, எங்கள் 2 பேர் வந்திருக்கிறார்கள் ஒரு கதைக்கு வைத்தால் கூட, நாங்கள் இந்த விஷயத்தை ஆணித்தரமாக முன்கொண்டு செல்கின்ற பொழுது அவர்கள் இல்லை எங்களுக்கு சர்வதேச விசாரணை தேவையில்லை என்று சொல்ல முடியாத நெருக்கடி அவர்களுக்கு ஏற்படும். இன்னொரு விடயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டும். இந்த தேர்தலிலே உங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கு காரணம் உங்களுடைய கொள்கையிலே தெளிவின்மை, அல்லது அந்த உங்களுடைய கொள்கை சரியான முறையிலே மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்தப்படாமை என்ற விடயம் இருக்கின்றது. நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லி வருகின்றீர்கள் ஒரு நாடு 2 தேசம் என்று. அதற்கு பல்வேறு விமர்சனங்களும் இருக்கின்றது. அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? ஒரு நாடு 2 தேசம் என்பது ஒரு விளக்கம் இல்லாத கொள்கை அல்ல. இவர்கள் சிலர் வேணுமென்றே மக்களை குழப்புவதற்காக அதை சொன்னார்கள். எங்களை பொறுத்த மட்டும் இது திம்புவில் நாங்கள் எதை கூறினோமோ அதுதான் நாங்கள் கூறுகின்ற 2 தேசம் ஒரு நாடு.
திம்பு பேச்சுவார்த்தையில் தமிழ் மக்களுடைய தரப்பு முன்வைத்த கோரிக்கைகள். தமிழ் மக்கள் ஒரு வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய தாயகம், அந்த தாயகத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு தீர்வு எட்டப்படுகின்ற பொழுது தான் தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்பது திம்பு பேச்சுவார்த்தையில் ஒட்டுமொத்த தமிழர் தரப்பும் முன்வைத்த ஒரு கோரிக்கை. அதைத்தான் நாங்களும் கூறுகின்றோம். அதனுடைய வடிவம் தொகுத்து பார்த்தால் 2 தேசங்கள் ஒரு நாடாக வருமே தவிர நாங்கள் புதிய இந்த கொள்கையை நாங்கள் வகுக்கவில்லை. திம்பு பேச்சுவார்த்தையை நாங்கள் கூறுகின்றோம். குழப்புபவர்கள் சட்டத்திறனிகள் அவர்களுக்கு தெரியும் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் சாதாரண மக்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். 2 தேசம் என்பது, ஒரு நாட்டுக்குள் 2 தேசம் என்பது சாத்தியமாகுமா? சமஷ்டி முறையிலான சமஷ்டியையே சாதாரண சமஷ்டி, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பால் முன்வைக்கப்படுகின்ற சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு திட்டத்தையே ஏற்பதற்கு தயாரில்லை என்ற தேசிய கட்சிகள் பொதுவாக வெளிப்படையாக அறிவித்துவிட்டன. இவ்வாறான நிலையிலே 2 தேசம் ஒரு நாடு என்பது, அந்த 2 தேசங்கள் எவ்வாறான அதிகாரங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? அந்த 2 தேசங்களுடைய இணைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல கேள்விகள் இருக்கின்றன. அது எவ்வாறு சாத்தியப்படும் என்றெல்லாம் கேள்விகள் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் சாத்தியம் இல்லையா என்பது வினா அல்ல. எங்களுடைய பிரச்சனைக்கு எது தீர்வு என்பது தான் வினா. ஆகவே நடைமுறை சாத்தியமாக இல்லையா என்பது அல்ல பிரச்சனை. என்னை பொறுத்த மட்டும் இல்லை, எப்படி பெறப்போறீர்கள் என்று கேட்கிறார்கள். எப்படி பெறப்போகிறோம் என்றதில்லை, எப்படியாவது அதை பெற வேணும் என்றது தான் இப்போ எங்களுக்கு முன் இருக்கிற தெரிவு. எப்படியாவது பெற வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்படுகின்ற போது அந்த இலக்கை அடைவதற்கான வழிமுறையிலே தெளிவு இருக்க வேண்டும். அந்த வழிமுறை என்ன என்று தான் நான் உங்களிடம் இருக்கிறேன். எவ்வாறு அதை அடையப் போகின்றீர்கள்? எங்களை பொறுத்த மட்டில் எங்களுக்கு அந்த வழிமுறை தொடர்பில் ஒரு தெளிவு இருக்கிறது. அது அந்த தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்துங்க. அதுக்கான எங்களுடைய சந்திப்புகளில் நாங்கள் அந்த தெளிவை மக்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு தான் பெறுகிறோம். எங்களை பொறுத்த மட்டில் இங்கு இந்த இலங்கை தீவை மையப்படுத்தி பல்வேறு வெளி உலக சக்தி வல்லரசுகளினுடைய போட்டி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும். இந்த வல்லரசுகளினுடைய நலன்களை மாத்திரம் நிவர்த்தி செய்து கொண்டு தமிழ் மக்களை அந்த வல்லரசுகளினுடைய நிகழ்ச்சி நிரலுக்குள் திணிப்பதை தவிர்த்து இந்த அரசியல் முரண்பாடுகளுக்கூடாக தமிழ் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் நிவர்த்தி செய்கின்ற பொழுது நாங்கள் ஏதேனும் வல்லரசுகளுக்கு தங்களுடைய தேவைகளை தங்களுடைய நலன்களை அடைவதற்கு நாங்கள் ஒத்துழைக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை, அதாவது ஒரு பேரம் பேசுகின்ற நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தமிழ் மக்களுடைய நலனை குறிப்பாக சின்ன உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கு அமெரிக்கா தண்டை தேவை முடிஞ்சது, சைனா வழியில் அகற்றியாச்சு. இப்போ சைனாவினுடைய ஆதரவு சக்தியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவை தூக்கி எறிஞ்சாச்சுன்ற உடனே ஜெனீவாவை எல்லாம் கையை விட்டு உள்ளக விசாரணையாக கொண்டு வர போகிற மண்டைகள் எங்களோட தலைமைகள் வாய் மூடி மௌனித்திருக்கிறார். இதில் நாங்கள் திடமாக நின்று இல்லை, நீங்கள் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடித்து சைனா வழியில் போட்டுறது இல்லை எங்களோட நிகழ்ச்சி நிரல், எங்களுக்கு சில தேவைகள் இருக்குது, அதை நீங்கள் நிலநாட்டுங்கோ என்று சொல்லி ஒரு பேரம்பேசலுக்கு போக வேணும். அதை செய்கிறார்கள் இல்லை. இதுதான் சூழல் தற்போது இல்லை என்று நினைக்கின்றேன். இருந்ததை கைவிட்டு விட்டார்கள், அவ்வளவுதான். தற்போதைய சூழலிலே நீங்கள் அதை எவ்வாறு பயன்படுத்த போகின்றீர்கள் என்று என்ன சொன்னால், நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் சொன்னபடியும் 2 தேசம் ஒரு நாடு, அந்த 2 தேசம் ஒரு நாடை என்ற இலக்கை அடைவதற்கான என்ன வழிமுறையை கையாள இருந்தீர்கள்? அல்ல, அது என்ன வழிமுறை? நிச்சயமாக நான் சொன்னது போல உங்களுக்கு தெரியும், இந்த பூகோள அரசியலை நாங்கள் கையாளுவது என்னை பொறுத்த மட்டும் இலங்கை தீவு அவ்வளவு இலகுவாக ஒரு வல்லரசின் பிடியிலிருந்து அகன்று போகக்கூடிய நிலைமை இருக்கும் என்று நான் கருதவில்லை. தொடர்ச்சியாக இந்த தீவை மையப்படுத்தி பல்வேறு வல்லரசுகளின் போட்டிகள் நிகழத்தான் போகின்றன. ஏனென்றால் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இலங்கை தீவினுடைய அமைவிடம் என்பது அதனுடைய பெறுமதியை கொண்டு வருகிறது. அந்த அமைவிட ரீதியான முக்கியத்துவம் காரணமாக இந்த வெள்ளாதிக்க போட்டி தொடர்ந்து இடம்பெற்று கொண்டு தான் இருக்க போகிறது. இது பல வருடங்களுக்கு முன்னரே பல அரசியல் நிபுணர்கள், ஆய்வாளர்கள், சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கூட தெரிவித்த ஒரு விடயம், இந்து சமுத்திரத்தினுடைய கட்டுப்பாட்டை எவர் கையில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் எதிர்காலத்தில் உலகை ஆளப்போகின்ற சக்தியாக வருவார்கள் என்று. அந்த இந்து சமுத்திரத்தினுடைய நடுவில் இருப்பது இலங்கைக்கு இருக்கின்ற முக்கியத்துவம், அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். 2வது விடயம், எங்களை பொறுத்தவரை நாங்கள் தேர்தல் காலங்களில் மிக திருப்ப கூறிய ஒரு விடயம், எங்களுடைய பலம் என்பது தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்களும் எங்களுடைய பலம்.
அதே போன்று இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களும் எங்களுக்கு பலம். எங்களை பொறுத்த மட்டில் ஒரு பிராந்திய சக்தியாக இருந்து கொண்டு இந்தியா எங்களுடைய விவகாரங்களை கையாளுகிறது. ஆகவே இந்தியாவினுடைய முடிவில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அளவுக்கு 6 கோடி தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களை ஒரு 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 ஒழுங்குபடுத்தி அவர்களை ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும். இந்த வல்லாதிக்க சக்திகளுக்கு இடையிலான போட்டிகள் எவ்வாறு போனாலும் பரவாயில்லை, நாங்கள் தமிழகத்தை நாங்கள் கொந்தளிப்பு நிலைக்கு கொண்டு வருவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்தியாவினுடைய வெளிவிவகார கொள்கையில் அது நிச்சயமான காத்திரமான தாக்கத்தை செலுத்தும். உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா இந்த விவகாரத்தை கையில் எடுத்த பொழுது இவ்வளவு தூரம் தமிழக மக்கள் கொந்தளித்தார்கள். அது இந்தியாவினுடைய நிலைப்பாடுகளை மிக காத்திரமான தாக்கத்தை செலுத்தி இருந்தது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்கின்ற ஒரு விடயத்துடன் என்னால் ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கின்றது. என்று சொன்னால் எங்களுடைய பலம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இதுவரையிலே அது ஒருங்கிணைக்கப்படாமல் இருப்பதுதான் எங்களுடைய பின்னடைவுக்கு காரணம். அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்கள் தற்போது எங்களுடைய பலமான சக்திகளாக இருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்லப்படுகின்ற தமிழக மக்களுடைய உதவிகள் எங்களுக்கு இன்றியமையாதது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் ஒரு விடயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை தலைகீழாக மாற்றும் சக்தி தமிழக மக்களிடம் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்பது அதை தீர்மானிப்பது மாநில அரசாங்கங்கள் அல்ல. அதையும் தாண்டி ஒரு பூலோக அரசியல் சார்ந்த மையமாக கொண்டு, பூலோக ஆதிக்கத்தை மையமாக கொண்டு தான் அவர்கள் தங்களுடைய வெளிவிவகார கொள்கையிலே மாற்றங்களை அல்லது திருத்தங்களை செய்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் வன்னியிலே முள்ளிவாய்க்காலிலே நடந்து கொண்டிருந்த பொழுது அங்கே லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிரை கையிலே பிடித்து கொண்டிருந்த போது தமிழகமெங்கும் போராட்டங்கள் நடைபெற்றன. கொதித்தெழுந்தன. தமிழக மாணவர்கள் எல்லாம் வீதியில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டனர்கள். ஆனால் இந்த போராட்டங்களினால் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை. ஆனால் நான் கேட்கின்றேன், இந்த பின்னணியிலே தமிழகத்தினுடைய தீர்வொன்று இருக்கின்றது, 13வது திருத்தச் சட்டம். நீங்களே சொல்லியிருந்தீர்கள், 13வது திருத்தச் சட்டம் என்பது இந்திய அரசினுடைய வெளிவிவகார அல்லது பூலோக ஆதிக்கத்தை தன்னகத்தை கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தின் பிரசவம் என்று. இன்று அதே இந்தியா சொல்கின்றது 13வது திருத்தச் சட்டத்தின் அடிப்படையிலே தான் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு, அதாவது தற்போது இருக்கின்ற மாகாண சபை முறையினூடாகத்தான் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று. இதை தாண்டி நீங்கள் செல்ல முடியுமா? இந்தியாவுடைய விருப்பத்தை தாண்டி செல்ல முடியுமா? ஒன்று, நீங்கள் கூறியது போல் தமிழகம் கொந்தளித்தால் இந்தியாவினுடைய வெளிவிவகார கொள்கை தலைகீழாக மாறுமா என்கின்ற வினாவுக்கு 2009ஆம் ஆண்டு வன்னி யுத்தம் இறுதிக்கட்டத்தில் உச்சக்கட்டத்தில் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது தமிழகத்தில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. அந்த கொந்தளிப்பு கருணாநிதியினுடைய கட்சியை சார்ந்தவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு, ஸ்பெக்ட்ரம் ஊழல் குற்றச்சாட்டை கொண்டு வந்து கருணாநிதி அதில் தலைகளாக மாறி இந்த உண்ணாவிரத போராட்டங்களை எல்லாம் கைவிட்டு அந்த அரசுக்கு, அப்போது இருந்த தமிழக அரசுக்கு மத்திய அரசு ஒரு நெருக்கடியை கொண்டு வந்து தமிழக மக்களுடைய போராட்டத்தினுடைய வீரியத்தை குறைத்தார்கள். அப்போ ஏன் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள் என்றால், இங்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருந்த மாற்றம் நிச்சயமாக மத்திய அரசில் ஒரு வீத தாக்கத்தையாவது ஏற்படுத்தும் என்பது. அங்கேதான் நான் விரும்புகிறேன். மாற்றத்தை நீங்களே சொல்கிறீர்கள், மத்திய அரசு இந்த வீரியத்தை குறைத்தார்கள் என்று. அதாவது தமிழகத்தில் வீரியத்தை குறைத்தார்களே தவிர தமிழக மக்களுடைய கருத்தை ஏற்று இங்கே இலங்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய வெளியுறவு கொள்கை அந்த நிச்சயமாக நீங்கள் சொல்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக அங்கு அரசியல்வாதிகளின் கையில் அந்த காலங்களில் போராட்டங்கள் தங்கியிருந்தபடியால் அரசியல்வாதிகள் செய்த ஊழல்களை பயன்படுத்தி அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்தினார்கள். ஜெயலலிதாவின் மீது இருந்த வழக்கை பயன்படுத்தி ஜெயலலிதாவை தற்பொழுது கட்டுப்படுத்துகிறார்கள். என்னை பொறுத்த மட்டில் இது சமூக ஆர்வலர்களின் கைகளுக்கு இந்த போராட்டங்கள் மாறுகின்ற பொழுது, திருமுருகன் காந்தியாக இருக்கலாம் அல்லது அரசியல் சார்பற்ற மாணவர்களுடைய தன்னியல்பான எழுச்சி ஒரு கட்டத்தை தாண்டி போகின்ற பொழுது மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டது. இந்திய அவர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஏனென்றால் அவர்களோட பிடி இருக்கவில்லை. அவ்வாறான ஒரு தன்னியல்பான அந்த அரசியல்வாதிகளுக்கு வெளிப்பட்ட ஒரு எழுச்சியை நாங்கள் கொண்டு வரலாம். அது ஒரு விதம். என்னை பொறுத்த மட்டும் நாங்கள் 100% இந்தியா தன்னுடைய வெளிவிவகார கொள்கை தரகளாக மாற்ற தேவையில்லை. ஆக குறைஞ்சது எங்களுடைய விவகாரங்களை, எங்களுக்கு நன்மை வரக்கூடிய சில விவகாரங்களை கையாண்டு கொண்டு போகாமல் இந்தியாவுடைய நிகழ்ச்சிகளை முன்னகர்த்த முடியாதவாறு நாங்கள் முட்டுக்கட்டை போடலாம். அது இங்கே இருக்கிற தலைமையால் முடியும்.
இங்கே இருக்கிற தலைமையால் அந்த முட்டுக்கட்டையில் போட முடியும். தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த அந்த தலைமை இயங்குகின்ற பொழுது இந்தியாவினுடைய நகர்வுகளுக்கு நீங்கள் தயவு செய்து எங்களோட விவகாரங்களை கொஞ்சமாவது கருத்தில் எடுத்தால் தான் நான் உங்களுக்கு ஒத்துழைப்பம் என்று ஒரு இறுக்கமான முடிவு இங்கே சொல்லப்படுமாக இந்தியா கட்டாயம் அதை அனுசரித்து தான் போக வேணும். நீங்கள் சொல்கின்றீர்கள் 2 தேசம் ஒரு நாடு என்று சொன்னாலும் நீங்கள் சொல்கின்றது சமஷ்டியைத்தான், சமஷ்டி முறையில். அப்போ இதற்கு அந்த 2 தேசம் என்ற விஷயத்தை சொல்கிறீர்கள். தேசம் என்றால் என்ன என்று எங்களுடைய மக்களுக்கு கொஞ்சம் 2 தேசங்கள் என்று நான் சொல்கின்ற விடயம், வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் முற்றுமுழுதாக தமிழ் மக்களுடைய பூர்வீக நிலம். அந்த தமிழர் தாயகத்தில் தமிழ் மக்கள் காலாகாலமாக வாழ்கிறார்கள். அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் கலாச்சாரம் இருக்கிறது, சமூக கலாச்சாரம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, விழுமியம் இருக்கிறது, மத கலாச்சாரம் இருக்கிறது. இவ்வாறு ஒரு பாரம்பரியமாக ஒரு கலாச்சாரத்தோடு வாழ்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு இனம். அவர்களுக்கு தங்களை தாங்களே ஆளுகின்ற அந்த சுயநிர்ணய உரிமையும் இருக்கின்றது. அதே போல் சிங்கள மக்கள் இருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு வெளியே. அந்த சிங்கள மக்கள் அங்கு அந்த தேசத்திலே அந்த பூமியிலே காலகாலமாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்று மதம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒன்றொரு கௌரவம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒன்றொரு பண்பாடு இருக்கிறது. அதையும் நாங்கள் கேள்விக்குட்படுத்த விரும்பவில்லை. அதே போல் முஸ்லீம் மக்களும் இருக்கிறார்கள். முஸ்லீம் மக்களுடைய நியாயமான அரசியல் கோரிக்கைகளை நாங்கள் இன்றைக்கும் மறக்கப் போவதில்லை. அதை நாங்கள் இன்றும் ஏற்று அங்கீகரிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் முஸ்லீம் மக்கள் முடிவெடுக்க வேண்டும். தாங்கள் எவ்வாறான அரசியல் கொள்கைகளை பற்றி தாங்கள் பேச போகிறோம், இவ்வாறான தீர்வு திட்டங்களை பற்றி தாங்கள் கலந்துரையாட போகின்றோம் என்பதை அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் இன்று வரை முஸ்லீம் மக்கள் மத்தியிலிருந்து ஒரு பாரிய அளவிலான உரிமை கோரிக்கைகள் முன் வந்ததில்லை. அவ்வப்போது ஒலிவில் தீர்மானங்கள் அவ்வாறான தீர்மானங்களை நிறைவேற்றிய பொழுதும் அரசியல் தலைமைகளிடமிருந்து ஒரு பாரிய அளவு வெளிப்படையான தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து வருகின்ற போன்று உரிமை தொடர்பான குரல்கள் இன்றைக்கும் பெரிய அளவில் வந்ததில்லை. அதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும், முஸ்லீம் மக்கள். ஆகவே யதார்த்தத்தில் 2 அரசுகள் இருக்கின்றன. யதார்த்தத்தில் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே பாரம்பரியமாக வாழ்கிறார்கள், அவர்கள் பண்பாடு இருக்கிறது, கலாச்சாரம் இருக்குது. அவர்களுக்கு தாங்களை சுயமாக ஆளுகின்ற உரிமையை அங்கீகரியுங்கள். நாங்கள் இந்த 2 தரப்பும் ஒன்றாக ஒரு நாட்டை உருவாக்கி வாழ்வதில் ஒருவித பிரச்சனையும் இருக்க போவதில்லை. இந்த 2 தரப்பும் விரும்புகின்ற விடயங்களை மத்தியில் வைத்து 2 தரப்பும் ஒரு பொதுவான நாணயத்தை வைத்திருக்கலாம், 2 தரப்பும் பொதுவான வெளிவிகார கொள்கையை மத்தியில் வைத்திருக்கலாம், 2 தரப்பும் பாதுகாப்பு விடயங்களில் ஒரு பொதுவான நிலைப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளலாம், 2 தரப்பும் என்னென்ன விடயங்களில் நாங்கள் பொதுவாக மத்திய அரசாங்கத்துக்கு விட்டுக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு விடயங்களையும் நாங்கள் விட்டுக் கொடுத்து இந்த 2 தரப்பும் இணைந்து ஒரு நாட்டை உருவாக்கி ஒரு நாட்டுக்குள் வாழலாம். இதை நாங்கள் கூறுவதற்கான மிக பிரதான காரணம், இந்த 2 தரப்பும் இணங்காத விஷயம் மத்திய அரசாங்கத்தின் அதிகார பட்டியலுக்குள் வரப்போவதில்லை. இந்த 2 தரப்பும் விரும்பாத விஷயத்தை மத்திய அந்த மக்களினுடைய அதிகாரத்திலிருந்து பறித்தெடுக்கவும் முடியாது. தன்னிச்சையாக எங்களுடைய அதிகாரங்களை மற்ற தரப்பு பறித்தெடுக்க முடியாது. அதே போல் தன்னிச்சையாக எதையுமே செய்ய முடியாது. அதுக்காகத்தான் நாங்கள் 2 பேரும் விரும்பி ஒன்று சேர்க்கிற விஷயங்களை மாத்திரம் மத்திய அரசினுடைய விவகாரங்களாக கையாள வேண்டும். மற்றைய தீர்வு திட்டம் சமஷ்டியில் அதிகார பகிர்வு என்று சொல்வார்கள். அதிகார பகிர்வு என்றால் இந்த மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு மத்திய அரசு விரும்பிய விடயங்களை மாநிலங்களுக்கு விட்டுக் கொடுக்கும். என்னென்ன அதிகாரங்கள் நாங்கள் மாநிலத்துக்கு கொடுக்க போகிறோமோ அந்த விரும்பின அதிகாரங்களை மாநிலத்துக்கு கொடுக்கும். விரும்பின நேரம் மத்திய அரசு அதை பறிச்செடுக்கும். எங்கட விருப்பங்களுக்கு அப்பால் அந்த பிரதேசங்கள், இந்த ரீஜன்ஸ் அதிகாரங்கள் பகிரப்பட்ட அந்த ரீஜன்ஸ், அந்த பிரதேசங்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக மத்திய அரசு பறிச்செடுக்கும். துரதிர்ஷ்டம் என்னென்னா, இந்த மத்திய அரசு மிக பெரும்பான்மையாக சிங்கள மக்களால் ஆளப்படுது. நாங்கள் ஆட்சியாளர்களின் குணாம்சங்களில் தங்கி இருக்க முடியாது. இன்று மைத்திரிபால சிறிசேன ஒரு நல்லவராக இருக்கிறார், அவர் ஒன்றையும் செய்ய மாட்டார் என்று சொல்லுவார். நாளை மஹிந்த ராஜபக்ச போன்ற ஒருவர் மீண்டும் ஆட்சிக்கு வர மாட்டார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அவர் பகிரப்பட்ட அதிகாரங்களை பறித்தெடுக்க மாட்டார் என்பதற்கும் எந்தவித உத்தரவாதமும் இல்லை. எங்களை பொறுத்த மட்டில் இந்த ஆட்சியாளர்களின் குணாம்சங்களில் தங்கியிருக்காதவாறு ஒரு அரசியல் கட்டமைப்பு வேண்டும். அதாவது ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரம் எங்களிடமிருந்து பறிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் முழுமையாக இணங்கி அதை கொடுக்க வேண்டும், மத்திக்கு விட்டு கொடுக்க வேண்டுமே தவிர ஒருதலைப்பட்சமாக பறித்தெடுக்கின்ற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம்.
அவ்வாறான ஒரு அரசியல் கட்டமைப்பு தான் விரும்பும். உங்களுக்கு மிக சிறந்த உதாரணம் உங்களுக்கு தெரியும், 13ஆம் திருத்த சட்டத்தில் இருந்த சில அதிகாரங்களை மஹிந்த ராஜபக்ச அரசினுடைய காலத்தில் திவினகும என்கின்ற அந்த இதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். அந்த விடயத்திலே அப்போது கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்த சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் கிழக்கு மாகாண சபை அனுமதி வழங்காது என்று மிகவும் கடுமையாக இருந்தார். அதன் சில அழுத்தங்கள் கொடுத்து தான் பின்னர் அதை அவருடைய சம்மதத்தை இதண்டினார்கள். ஆனால் அவருடைய சம்மதம் கூட தேவையில்லை. மத்திய அரசு 2/3 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றுகின்ற பட்சத்தில் அந்த அவருடைய சம்மதங்கள் கூட தேவையில்லை. மத்திய அரசு ஒரு தலைப்பட்சமாக பின்னர் ஸ்ரானி பண்டாரநாயக்காவினால் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு பிறகு திவினகும பில்லை சொன்னார்கள். மத்திய அரசினுடைய 3/2 பெரும்பான்மை பலத்தோடு அமல்படுத்தினார்கள். அதன் மூலம் மாகாண சபைகளுக்கு கொடுத்ததாக சொல்லப்பட்ட சில அதிகாரங்கள், மாகாண சபை என்பது என்னை பொறுத்தமட்டில் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட சில அதிகாரங்கள் பின்னுக்கு எடுக்கப்பட்டன. இவ்வாறான துரதிருஷ்டமான நிலைமைகள் எதிர்காலத்தில் வருகின்ற பொழுது எங்களது மாநில அரசுகள் கையாளாக தன்மையோடு இருக்க முடியாது. நீங்கள் சொல்கின்ற விடயம் இதுதான். மத்திய அரசாங்கத்தினால் பறிக்கப்பட முடியாத அதிகாரங்களை கொண்டு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு ஆட்சி முறை ஒன்று தமிழ் மக்களுக்கு வேண்டும் என்பதுதான் விடயம். ஆனால் சொல்லுகின்ற அந்த பாவிக்கின்ற சொற்பதம் 2 தேசம் ஒரு நாடு என்ற சொற்பதம் தான் பல்வேறு மக்களுக்கும் குழப்பத்தையும் பல்வேறு கேள்விகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அது தொடர்பிலே நீங்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நேயர்களே, இத்துடன் இன்றைய ஆதவனின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி.